எல்லாவற்றையும் மறக்க செய்த விஜய். ரோபோ சங்கரின் மகள் உருக்கம். கவர்னர் தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். போராட்டத்தில் குதித்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் துயர சம்பவம் விஜய்க்கு பின்னடைவாக மாறியதோ என்னவோ, மற்ற கட்சிகளுக்கு ஆதாயமாக மாறிவிட்டது. ஊடகங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்காக எந்நேரமும் விஜயை கையில் எடுத்துள்ளன. இதனால் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை, பாமகவின் அப்பா மகன் சண்டை, பாஜக உட்கட்சி புகைச்சல்கள் எல்லாம் தற்காலிகமாக காணாமல் போயுள்ளன. திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தங்கள் ஒற்றுமையை காட்ட ஒரு வாய்ப்பாக இச்சம்பவம் கை கொடுத்தது. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ரோபோ சங்கரின் இறப்புக்கு பிறகு முதல் முறையாக மீடியாவை சந்தித்த அவரது மகள் இந்திரஜா உருக்கமாக பேசியுள்ளார். மக்களுக்கும் மீடியாவுக்கும் நன்றி. அப்பாவின் பாதையில் தொடர்வோம். அப்பாவிற்காக அன்பை வெளிப்படுத்தவே அவரது இறுதி ஊர்வலத்தில் அம்மா நடனமாடினார். அதனை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் அம்மாவை விமர்சித்தனர் என ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். எல்லா கட்சிகளும் தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ள நிலையில் சமீபத்தில் கவர்னரும் பரப்புரையை தொடங்கியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தமிழகம் யாருடன் போராடப் போகிறது என கவர்னர் RN ரவி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள உதயநிதி, கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழகம் கவர்னருடன் போராடிக் கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து போராடி வெல்வோம் என்றும் கூறியுள்ளார் அவர். சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் என்ற தலைப்பில் சென்னையில் CPM போராட்டம் நடத்தியது. இதில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின், மனிதாபிமானம் உள்ளவர்கள் யாரும் இப்போரை பிற நாட்டின் பிரச்சனை என கடந்து செல்ல மாட்டார்கள் என கூறினார். மேலும் போரை நிறுத்த இஸ்ரேலுக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும், காசா இன படுகொலையை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் M. ராமகிருஷ்ணன் அவர்களே, தென்சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் G. செல்வா அவர்களே, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தோழர் S. கோபால் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தோழர் PS. பாரதி அண்ணா அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் நேரு அவர்களே, தமிழக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் பெருமதிப்புக்குரிய காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும். பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல், அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது. இதற்கான முயற்சிகளை இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாவில் அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது. உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. கண்டிக்கிறோம் 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 காசாவில் இனப்படுகொலையை கண்டிக்கிறோம் 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 இன வெறியில் போர் வெறியில் மானுட உயிர்கள் கொல்லப்படுவது நியாயம்தானா 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 இஸ்ரேலே நியாயம்தானா இஸ்ரேலே நியாயம்தானா